இப்போ முத்தக்கல்லிமுடைய யாயின் பக்கம் இலாபு செஞ்சா என்ன சொல்லணும்னு சொல்றாங்க. இப்போ இலாபத்தினுடைய பாடத்திலே தனியாக ஒரு பாடம் அமைக்கிறாங்க. வா இலாபத்துடைய பாடத்தை ஓதிட்டு வியாழ ஒளியாக்களுடைய துவாபரகத்துல அப்படிதானே முத்தக்கல்லி அதாவது இலாபத்துடைய பாடம் ஓதியாச்சு. இப்போ இலாபத்துடைய பாடத்தையும் இதையும் கொண்டு வர வேண்டியதுதானே. முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபம் செய்யறத இதையா தனி பாடமா கொண்டு வர்றீங்கன்னா இதுல நிறைய செய்திகள் இருக்கு. அதுல இல்லாத செய்தி எதுல இருக்கு? இதுல நிறைய முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபம் செய்யப்படக்கூடியதுல இருக்குது. அதுவே தனி பாடம் அமைச்சு என்ன செய்யறாங்க கொண்டு வர்றாங்க. விளங்குதப்பா? ஆதா பாபு வியானி முலாபி இலா யாயின் முத்தக்கல்லி முத்தக்கல்லியுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய இஸ்முகளிலே உள்ள பிரிவாக இருக்கும். அப்படிதானே? ஆதா பாபு பயானி அல் முலாபி இலா யாயின் முத்தக்கல்லி முத்தக்கல்லியுடைய தண்ணீருடைய முத்தக்கல்லியுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய இஸ்முகளை பற்றி விவரிக்கின்ற பாடம். முத்தக்கல்லியுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்ய என்ன செய்யணுங்கிறதெல்லாம் என்ன சொல்றாங்க. அது தனி சட்டம் தானே. அது இலாபத்துடைய பாடத்தில் சேர்க்காம தனி பாடமா அமைக்கிறாங்க. ரைட்டுப்பா? நக்கர ஆதல் பாப இந்த பாடத்தை சனிபுரம்லாம் முன்வரிதல் தனித்த நிலைமையிலே சொல்றாங்க. தன் பாபில் இலாபத்தினுடைய பாடத்தை விட்டும் தனித்த நிலைமையிலே முத்தக்கல்லிமுடைய ஐயின் பக்கம் இலாபத் செய்யறதை பத்தி பேசுறாங்க. விளங்குதப்பா? ஏனால் அன்னு பீகி இந்த முத்தக்கல்லிமுடைய ஐயின் பக்கம் இலாபத் செய்யப்படக்கூடிய இஸ்மிலை இருக்கிறது. காமன் நிறைய சட்டங்கள் என்ன செய்யுது இருக்கின்றது. லைசத்து பி தாலிக்கல் பாபி அந்த பாபில இல்லாததான் இருக்கு. இந்த பொதுவா இலாபத்தினுடைய பாடம் இருக்குல்ல அதுல இல்லாத நிறைய சட்டங்கள் முத்தக்கல்லிமுடைய இன்பம் இலாபம் செய்வதில் இருக்குது. அதே தனி பாடம் அமைச்சுட்டாங்க. எடுத்தனப்பா குழப்பக்கூடாதுன்னு மின்ஹா அந்த பல சட்டங்களில் உள்ளதா இருக்கும். மா இதுக்கரு பீமா பாது இதற்கு பின்னால் சொல்லப்படக்கூடியதிலே உண்டானதெல்லாம் அந்த பல சட்டங்களில் உள்ளதா இருக்கும். ரைட்டுங்க? ரைட்டுப்பா? மின்காத பல சட்டங்களில் உள்ளதா இருக்கும். மா இதுக்கரு பீமா பாது இதற்கு பின்னால் சொல்லப்படக்கூடியதிலே உண்டானது அந்த பல சட்டங்களில் உள்ளதா. நிறைய சட்டங்கள் இருக்கு சொல்றாங்க. யுக்குசரு ஆகிருல் முலாஃபி முலாஃபினுடைய கடைசிக்கு கசரு செய்யப்படும். இலா யாயில் முத்தக்கல்லிமி முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய இசுவினுடைய கடைசிக்கு கசர் செய்யப்படும். முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபம் செய்யும் போது அந்த கடைசி எழுத்து இருக்குல்ல அது கசர் செஞ்சிருவாங்க. உதாரணமா குலாமி ஏன் அடிமை குலாமி ஜானி குலாமி ரைத்து குலாமி மருத்துவ குலாமி ஏன் அடிமை வந்தான் ஏன் அடிமையை பார்த்தேன் ஏன் அடிமையை கடந்தேன் பார்த்தீங்களாங்க. குலாமி முத்துக்களுடைய ஐம்பகம் குலாம் இல்லாமல் செய்யப்படுது. 3 நேரத்தையும் என்ன செய்யப்படுது? கசர் தானே செய்யப்படுது. அந்த முத்துக்களுடைய ஏக்கு 2 வகையான யாராவது செய்யலாம். சுக்கூனும் செய்யலாம் பத்தகம் செய்யலாம். ஒரு ஜானி குலாமி சொல்லலாம் ஜானி குலாமி ஏன்னு சொல்லலாம். அப்படிதானே? ரைத்து குலாமிய மருத்துவ குலாமிய ஏக்கு சுக்குனும் செய்யலாம் பத்தகம் செய்யலாம். ஆனா கடைசியில கசர் தான் செய்யணும். ரைட்டா? மனசிலாயோ? வரைகிறது மனசிலாயோ? யுக்குசரு ஆகிருல் முலாஃபி இலா யாயின் முத்தக்கல்லிமி புரியுதுங்க. யுக்குசரு ஆகிருல் முலாஃபி இலா யாயின் முத்தக்கல்லிமி முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய இஸ்மினுடைய கடைசிக்கு கசர் செய்யப்படும். வல் யாவது முத்தக்கல்லிமுடைய ஏ ஆகிறது அதுக்கு சுக்குனு செஞ்சுக்கலாம் பத்தகம் செஞ்சுக்கலாம். ரைட்டுப்பா? வல் யாவு அந்த முத்தக்கல்லிமுடைய ஏ ஆகிறது. எஜூசு பீகா அந்த முத்தக்கல்லிமுடைய ஏயிலே கூடும். அது பத்தகம் செய்வதும் கூடும். வல் இஸ்கானு சுக்குன் செய்வது என்ன செய்யும்? ஆனா இல்லாஃபி அறுபை மசாயில அறுபை ஆலாத்து 4 நிலைகளே தவிர 4 நிலைகள்ல என்ன கிடையாது? சுக்குன் செய்வது பத்தகம் செய்வதும் கிடையாது. கேட்டேன் ஒரு 4 நிலைகளை தவிர இல்லாஃபி அறுபை ஆலாத்தின் 4 நிலைகளை தவிர எடுத்தனப்பா முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபம் செய்யக்கூடிய கடைசிக்கு என்ன செய்யணுங்க? கசர் செய்யப்படும். ஏக்கு சுக்குனு செய்யலாம் பத்தகம் செய்யலாம். ஆனா இல்லாஃபி அறுபை ஆலாத்தின் 4 நிலைகளிலே தவிர 4 நிலையில கடைசிக்கு என்ன செய்யப்படும்? சுக்குன் செய்யப்படும். ஏக்கு 10 தான் செய்யப்படும்.
விளங்குதா? அது எதுலாம் மன்கூசான இஸ்மு மக்சூரான இஸ்மு இருமை பன்மை ரைட் தானே? அந்த 4 என்ன? ஒன்றாவது கவுனுல் முதாஃபி முதாஃபி இஸ்மன் மன்கூசன் மன்கூசான இஸ்மான ஆகுதா இருக்கும். இந்த இஸ்மாவனும் மன்கூசான இஸ்மா. ஒன்றாவது கவுனுல் 4 தவிரங்கிறாங்களா 4 என்ன? ஒன்றாவது கவுனுல் முதாஃபி முதாஃபி இஸ்மன் மன்கூசன் மன்கூசான இஸ்மா ஆகுதா இருக்கும். இரண்டாவது மக்சூரன் அல்லது மக்சூரான இஸ்மா ஆகுதா இருக்கும். எத்தனாச்சுங்க? 2. அவ் முசன்னன் இருமையாக இருமையாக ஆகுதா இருக்கும். அவ் மஜ்மூஅன் பன்மையாக ஆகுதா இருக்கும். அது அதிக சட்டப்பிரகாரம். அதான் நமக்கு சட்டம் இருக்குல்ல, உடைமையுடைய அமைப்பு பன்மையில் உடைபடக்கூடாது. உடைய சட்டப்பிரகாரம் பன்மையாக இருந்தால் 20,000 வழங்குதப்பா பன்மையாக ஆகுதா இருக்கும். இந்த 4 சூழ்நிலை வரும். இங்க இந்த 4 மக்சூரு மன்கூசு இருமை பன்மை இவைகளில் சொக்கனும் ஆகிருகு நீகா இந்த 4 சூரத்திலையும் கடைசி என்ன செய்யப்படுறோம்? சுக்குன் செய்யப்படும். சொக்கனும் ஆகிருகு அதனுடைய கடைசி பீகா அந்த 4 சூரத்தில் என்ன செய்யப்படுறோம்? சுக்குன் செய்யப்படும். அம்மல் யாவு பீகா இந்த 4 இஸ்மினுடைய ஏயாகிறது துஃப்தவு லுசூமன் கட்டாயமா 10 செய்யப்படும். துஃப்தவு லுசூமன் கட்டாயமா என்ன செய்யப்படும்? 10 செய்யப்படும். கேடுங்களங்க இந்த 4 என்ன செய்யணும்? கடைசிக்கு சுக்கூனு யாவுக்கு 10 இதில் இப்படி ஏகி 10 இதுதானே? இப்போ இன்கான ஆகிருல் முலாஃபி ஆனா முலாஃபினுடைய கடைசியே யான் யாவாகவோ அவ் வாபன் பாபாவாகவோ இருந்தால் இப்பா முத்துக்கல்லியுடைய ஏன் இலாபம் செய்யப்படுதுல்ல, அந்த இசுமே கடைசியில் என்ன வைக்கிறதா இருக்கு? யாவா இருக்கு அல்லது பாபா இருக்கு. எதுவா இருக்கு? பாபா இருக்கு. அப்ப இந்த ஏயா அந்த ஏல போய் இதுதான் செஞ்சிட வேண்டியதான். ஏயா இருந்தா டக்குனு இதாம் செஞ்சிடலாம். பாபா இருந்தா பாபா ஏயா புரட்டி என்ன செய்யணும்? இதுதான் செய்யணும். கேட்டுப்பா இல்லை ஓதுனதே இல்லை என்ன செஞ்சதுதான் இன்கான ஆகில் முதாஃபி அந்த முதாஃபினுடைய கடைசி யாவாகவோ அவ்வாவன் அல்லது வாவாவோ இருந்தால் துதுகமானி அந்த வாவானே அல்லது யாவான அந்த இஸ்மு இதுதான் செய்யப்பட்டுரும். யாயில் முத்தக்கல்லிமி முத்தக்கல்லியுடைய என்ன செய்யப்படுறோம்? இதுதான் செய்யப்படும். எப்போ? பஅத கல்பில் வாவி யான் வாவை ஏயாக புரட்டியதற்கு பின்னால். பாபா இருந்துச்சுன்னா பாவை ஏயா புரட்டணும். எடுங்களுங்க, பாவை ஏவாக புரட்டியதற்கு பின்னால் முத்துக்களுடைய ஏழு இதெல்லாம் செய்யப்படும். ரைட்டா? ஆனா இன்கான மாக்கபலல் வாவி வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து இன்கான வாவி இன்கான மாக்கபலல் வாவி வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து மதுமூமன் லம்மு செய்யப்பட்டதா இருந்தால் எஜிபு கசருகு அந்த எழுத்துக்கு கசர் செய்வது வாஜிபாகும். பாத கல்பில் வாவி யான் வாவை ஏயா புரட்டியதற்கு பிறகு அது கசர் செய்வதும் என்ன செய்யும்? வாஜிபாகும். அப்படித்தானப்பா? ஏன்னா வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு இருக்கு, அந்த வாவை ஏயா புரட்டிட்டு கசர் செஞ்சது ரைட்டான்னு கேட்டேன். எழுத்துல படிக்க ரைட்டா? இன்கான மாக்கபலல் வாவி வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து மதுமூமன் அது லம்பு செய்யப்பட்டதா இருந்தால் எஜிபு கசருகு இந்த எழுத்துக்கு முன்ன வாவுக்கு முன்னாடி லம்பு செய்யப்படுகிற அதை கசரா புரட்டியது. எஜிபு கசருகு அந்த எழுத்து கசர் செய்வது வாஜிபாகும். பாத கல்பில் வாவி யான் வாவை ஏயா புரட்டியதற்கு பிறகு வாவை ஏயா புரட்டியதற்கு பிறகு அது கசர் செய்வது வாஜிபாகும். ஆனால் இன்கான இன்கான ஆகில் முதாஃபி முதாஃபினுடைய கடைசி அலிஃபன் என்னவா இருக்கும்? அலிஃபா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிட வேண்டியதான். ரைட்டா? இன்கான ஆகில் முதாஃபி முத்துக்களுடைய ஏன் பக்கம் இலாபம் செய்யறோம்ல, அதனுடைய கடைசி எழுத்து என்னவா இருக்குது? அலிஃபியா இருக்குது. ஏயாவும் இருக்கும் வாவியாவும் இருக்கும். ஏஇ வாவா இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சிட வேண்டியதுதான். அலிஃபா இருந்தா என்ன செய்யா? அப்படியே இப்ப இன்கான ஆகிருல் முதாஃபி முத்தக்கல்லிமுடைய ஏயின் பக்கம் இலாபம் செய்யக்கூடிய கடைசி அலிஃபன் என்னவா இருக்கும்? அலிஃபா இருந்துச்சுன்னா துபுகா அந்த அலிஃபை தரிப்படுத்தப்படும். அலா ஹாலிஹா அதே நிலையின் மீது என்ன செய்யப்படும்? தரிப்படுத்தப்படும். இந்த ஜும்ஹூரி பெரும்பான்மையான நஹ்வின் இடத்துல அந்த அலிஃபை இணைஞ்சிட வேண்டியதான், தரிப்படுத்த வேண்டியதான். ஆனா வல் ஹுதைல் கூட்டத்தினர்கள் யுகுலிபூனஹா அந்த அலிஃபை திருப்புகிறார்கள். யா அன் எப்படி யாவாக திருப்புறாங்க.
முதல் கூட்டம் மட்டும் அந்த அலிஃப் என்ன ஆக்கிடுவாங்களாம் யாவா மாத்திடுவாங்க. யாவா திருப்பிடுவாங்க. பலா ஹாதியில் மஆனி இந்த கருத்துக்களின் மீதே எதுல்லுல் அபியாத்துல் அர்பஅு இந்த 4 பைத்துகளை என்ன செய்யுது அறிவிக்கின்றது. எதுல்லுல் அபியாத்துல் அர்பஅு 4 பைத்துகளை என்ன செய்யுது அறிவிக்கின்றது. விளங்குதா? பாரு, ஆகிரமா உதீஃப லில் யாயி முத்தக்கல்லினுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடியதனுடைய கடைசிக்கு இக்கசீர் இக்கசீர் ஆகிர மா உதீஃப லில் யாயி இக்கசீர் இப்படி கொண்டு வா கரெக்டா வந்துடும். இக்கசீர் நீ கசரிச்சி ஆகிரமா உதீஃபலில் யாயி முத்தக்கல்லினுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய கடைசிக்கு முத்தக்கல்லுடைய ஏயின் பக்கம் இலாபத்து செய்யப்படக்கூடிய வாசகத்தின் கடைசிக்கு இக்கசீர் என்ன செய்யணும் எப்போ இதாலம் எக்குன் மூத்தல்லன் அது கடைசி எழுத்து இல்லத்துள்ளதா இல்லை என்றால் எழுதணும்பா. இதாலம் எக்கும் மூத்தல்லன் கடைசி எழுத்து இல்லத்துள்ளதாக இல்லை என்றால் எழுத்துடைய எழுத்து எத்தனை என்னவெல்லாம் மூத்தல்லாக இல்லை என்றால் கேட்டேன் சொல்லுப்பா. முத்துக்களுடைய ஏன் பக்கம் இலாபம் செய்யப்படுகிற கடைசிக்கு நீ கசிர் செய்து ராமின் என்பதை போல கதா என்பதை போல. இப்ப ராமின்ங்கிறது என்ன இருக்குது கடைசியில் ஏ ராமி அது மன்கூஸ். கதாங்கிறது மக்சூர். கதா தூசி கதான்னு என்ன அர்த்தம்? தூசி கண்ணில் விடும்ல என்ன விடுதுங்க புழுதி தூசி தூசி. கராமின் அது ராமியும் இருக்கும் அது மன்கூஸ். கதா மக்சூர் கடைசியில் அழிவு இருக்கு மாக்கள் விளக்குதுப்பா. அப்போ அது மன்கூசாவோ மக்சூராக இல்லை என்றால் மன்கூசாவோ மக்சூராவோ இல்லை என்றால் கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு என்ன செஞ்சிரு நீ அதாவது கடைசி எழுத்துக்கு கசர் செஞ்சிரு கடைசிக்கு என்ன செஞ்சிரு கசர் செஞ்சிரு. அவ்யக்கு கபனைனி இபனைனி போன்றதா இல்லை என்றால் செய்தீன போன்றதா இல்லை என்றால் அப்ப இருமையாக பன்மையாக இல்லை என்றாங்கிறாங்க. ஆமா, இபனைனிங்கிறது இருமை செய்தீனங்கிறது பன்மை. எழுதல்பா அவ்யக்கு கபனைனி செய்தீன இபனைனி செய்தீன போன்றதா இல்லை என்றால் எழுதல்பா இருமை பன்மையாக இல்லை என்றால் அவ்யக்கு கபனைனி ஆமா இருமையாக பன்மையாக இல்லை என்றால் விழுந்து தம்பி நீ கசிர்ச்சி ஆமா கடைசி முதலுக்கு கசிர்ச்சி. இப்போ மக்சூராக மன்கூசா இல்லைன்னா இருமை பன்மையா இல்லை என்றால் என்ன செஞ்சிறேன் கடைசி கசிர்ச்சி. வதி இவைகள் வதினா என்னப்பா இந்த மன்கூசு மக்சூரு இருமை பன்மை. வதி இவைகள் ஜமீ உகாயினுடைய அனைத்தும் ஆகிறது தைக்குது. வதி இவைகள் ஜமீ உகாய்கள் அனைத்தும் அல் யா யாவாகிறது. பாது அதற்கு பின்னால் ஏயாகிறது. ஃபத்தஹுவா அதற்கு ஃபத்தஹ் செய்வது ஊத்துவதியே தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஏன் இப்படி ஏன் குரு என்ன தான் செய்யணும் ஃபத்தஹ் தான் செய்யணும். எழுதுறப்பா ரைட்டா. இவைகள் ஜமீவா தைக்குது. அல் யா ஏயா இரண்டாம் தான் பாது இவளுக்கு பின்னால் ஃபத்தஹுவா ஃபத்தஹ் செய்வது ஊத்துவதியே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நாலுக்கும் பின்னால ஏக்கு ஃபத்தஹ் செய்வது தான் என்ன செய்யப்பட்டிருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பார்த்து வைக்கிறது என்ன செய்யணுமா ஃபத்தஹ் செஞ்சேன் உனக்குதான் இருக்கு. கடைசி எழுத்துக்கு என்ன செஞ்சிட வேண்டியது ஏன்னா கடைசி எழுத்துக்கு ஏக்கு ஃபத்தஹ் செய்யணும். கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். விளங்குதா? துதுகமு யாவும் முத்தக்கல்லியுடைய ஏ இதுகாம் செய்யப்படும் வி இதிலே விளங்குதப்பா. துதுகமுல் யாவு ஏயா இது வி அதிலே இதுகாம் செய்யப்படும். ஒரு வாவு வாவு என்ன செய்யப்படும் இதுகாம் செய்யப்படும். ஏயில இதுகாம் செய்யப்படும். ஏயில ஏ இதுகாம் செய்யணும். கடைசி எழுத்து இயற்கையிலேயே ஏயா இருந்துச்சுன்னா ஏயில என்ன செய்யணும் பாவா இருந்தாலும் பாவை ஏயா மாத்தி என்ன செஞ்சிடணும். அதான் துதுகமுல் யாவு கடைசி எழுத்து யாக இருந்தால் அந்த முத்துக்கள் ஏயில இதுகாம் செய்யப்பட்டுரும். ஒரு வாவு வாவு என்ன செய்யப்பட்டுரும் இதுகாம் செய்யப்படும். ஏயா மாத்தி இதுகாம் செய்யப்படும். இன் தும் எங்க வந்துடணும்
யுந்தும மாகபல வாவில் வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு செய்யப்பட்டிருந்தால் வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு செய்யப்பட்டிருந்தால் யுந்தும மாகபல வாவில் வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு செய்யப்பட்டிருந்தால் வக்ஸிருஹு அதுக்கு என்ன செஞ்சிரு நீ கஸ்ர் செஞ்சிரு வாவா இருந்துச்சு லம்மு செய்யப்பட்டிருக்குன்னா வாவை ஏயா மாத்திட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான் கஸ்ர் செஞ்சிரு யுகுல் லேசாய் புரிதலப்பா வாவை ஏயா மாத்திட்டா ஏத்தியா மாத்திட்டா கஸ்ர் செய்தான் லேசா இருக்கும் யகுல் லேசாயிரும் அலிஃபன் கடைசி எழுத்து அலிபா இருந்தால் அலிஃபை சல்லிம் அப்படியே விட்டுரு அது மக்சூரான இஸ்மா இருக்கு ஆமா அப்படிதானே சல்லிம் அலிஃபன் அலிஃபை சல்லிம் சலாம் அப்படியே விட்டுரு அது ஒன்றும் செய்யாத விழுந்ததுப்பா சரி அப்ப அலிபா இருந்தா என்ன செய்யணும் அப்படியே விட்டுரு மக்சூரா இருந்தா அப்படி விடணும் வஃபில் மக்சூரியா தான் அலிபா இருந்தா அதுல அன் உதயிலின் உதயில் கொடுத்து தொட்டும் இன்கிலாபு அந்த அலிஃபை யா அன் ஏயாக புரட்டுவது அசனுன் அழகா இருக்கும் அந்த அலிஃபை தான் மக்சூருன் மாத்துறாங்க ஆமா இருக்குதா மக்சூரான இஸ்மிலேனா அலிஃபிலேன்னு தான் அர்த்தம் அலிஃபிலே அன் உதயில் கொடுத்து தொட்டும் இன்கிலாபுகா அந்த அலிஃபை யா அன் ஏயாக புரட்டுவது அசனுன் அழகா இருக்கும் உதயில் கொடுத்து அப்ப கடைசியில் அலிஃபா இருந்தா அது என்னவா மாத்தணுங்கிறாங்க யாரு உதயில் செய்யப்பட்டால் அந்த வார்த்தையினுடைய கடைசி கிடைச்சி கசர் செய்யணும் குலாமி அந்த ஏக்கு வந்து 10 செய்யலாம் சுக்குனும் செய்யலாம் அப்படிதானே ஆனா ஒரு 4 இது அதுல தள்ளுபடி செய்யறாங்க இஸ்திஸ்னா செய்யறாங்க அதாவது மக்சூரான இஸ்மு மன்கூசான இஸ்மு இருமை பன்மை அப்படிதானே இருமை பன்மைனா முதக்கர் சாலம் ஜம்மை பன்மை இந்த 4 இஸ்திஸ்னா செய்யறாங்க அதுல வந்து என்ன இருக்கு அந்த கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும் அந்த முத்துக்களிப்படி ஏக்கி 10 செய்யணும் அப்படிதானே அது ஓதிட்டோம் பைத்துல இப்ப ஷரகளை தெளிவா சொல்றாங்க பாருங்க இக்கிசிர் ஆமா இக்கிசிர் நீ கசர் செய் உஜூபன் கட்டாயமா கசர் செய் ஆகிரமா உதீபரில் யாயி முத்துக்களிப்படி ஏயின் பக்கம் எல்லாவது செய்யப்படுவதனுடைய கடைசிக்கு கட்டாயம் நினைச்சு நீ கசர் செய் அப்ப கசர் செய்வது வாஜிபு அதுதான் குலாமி என்பதை போல சாஹிபி என்பதை போல சதீகி என்பதை போல எழுதுப்பா குலாமியில மீம் தான் கடைசி எழுத்து அது கசர் செஞ்சிட்டோம் சாஹிபியில பே தான் கசர் கடைசி எழுத்து அது கசர் செஞ்சிட்டோம் சதீகியில வந்து காஃப் தான் கடைசி எழுத்து அது கசர் செஞ்சிட்டோம் இப்போ ஏ வந்து அது சுக்குனும் செய்யலாம் 10 செய்யலாம் இப்போ அம்மல் யாவு அந்த முத்துக்களினுடைய ஏ ஆகிறது எஜூஸ் பிஹா அதிலே கூடும் அல் ஃபத்ஹு 10 செய்வது கூடும் இஸ்கானு சுக்குன் செய்வது கூடும் அப்படிதானங்க குலாமி குலாமிய சாஹிபி சாஹிபிய சதீகி சதீகிய அப்படிதானே என் நண்பன் என்னுடைய சாஹிபு என்னுடைய தோழன் குலாமி என்னுடைய அடிமை குலாமி குலாமிய சாஹிபி சாஹிபிய சதீகி சதீகிய கேட்டா அப்போ அம்மல் யாவது முத்துக்களுடைய எஜூஸ் பிஹாதிலே கூடும் ஃபத்ஹு 10 செய்வது கூடும் இஸ்கானு சுக்குன் செய்வது கூடும் எழுதுனே இஸ்திஸ்னா இன் ஹாதைனில் உக்குமைனி இந்த 2 உக்குமிலிருந்தும் இஸ்திஸ்னா செய்யப்படுது நீக்கி தள்ளப்படுகிறது அர்பு மசாயில 4 சட்டங்கள் நீக்கி தள்ளப்படுகிறது புரியுதுனே இந்த 2 உக்குமில் இருந்தோம் அதாவது கடைசிக்கு எழுத்துக்கு கசர் செய்யறது முத்துக்களினுடைய ஏக்கி 10 செய்யறது சுக்குன் செய்யறது இதுதானே இந்த 2 உக்குமில் இருந்தும் நீக்கி தள்ளப்படுகிறது அர்பு மசாயில 4 சட்டங்கள் எதிபு ஆகிரிகின்ற விளங்குதப்பா அந்த 4 சட்டங்களுடைய கடைசியிலே சுக்கூன் செய்வது வாஜிபாகும் எஜிபு ஃபி ஆகிரிகின்றனுடைய கடைசியிலே சுக்கூன் செய்வது என்ன செய்யும் வாஜிபாகும் யா மா உன்ன இந்த 4 உண்டான யாவாகிறது வாஜிபத்தில் ஃபத்ஹ் செய்வது என்ன செஞ்சிடும் வாஜிபாகும் இதா தாலிக்கு எதன் பக்கமே அஷாரபி கோலி தன்னுடைய சொல்லை கொண்டு சல்லிபுரம் ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காமிச்சிருக்காங்க வணங்குதப்பா மக்சூரான இஸ்மு மன்கூசான இஸ்மு இருமை முதக்கர் சாஞ்சம் பன்மை முதக்கர் சாஞ்சம் பன்மை வணங்குதப்பா இதா தாலிக்கு எதன் பக்கமே அஷாரபி கோலி தன்னுடைய சொல்லை கொண்டு சுட்டி காட்டுறாங்க கடைசிக்கு நீ கசர் செய்யி முத்தக்கலிமுடைய ஏக்கி 10 வச்சுகளை சுக்குன் செய்யி ஆனா எப்பதான் இதா லம் எக்கு முழ்த்தல்லன் அது இல்லத்துள்ள வேலா இஸ்மா இல்லை என்றால்தான் எப்பதான் இல்லத்துடைய இஸ்மா இல்ல என்றால் அதான் மக்சூரான இஸ்மு மன்கூசான இஸ்மு
மன்கூசான இஸ்ம்னா கடைசியில ஏ இருந்து அதுக்கு முன்னால் எழுத்து கஸ்ர் செய்யப்பட்டிருக்கும். ராமி காதி என்கிறதை போல அப்படிதானே. மன்கூசான இஸ்ம் மன்கூஸ்னா என்ன சொன்னேன்? கடைசியில் மன்கூஸ்னா என்ன? கடைசியில யா இருந்து மாக்கபில் கஸ்ர். மம்துனா என்ன? கடைசியில அலிஃப் இருந்து மாக்கபில் பத்து செய்யப்பட்டிருக்கும். கதா என்பதை போல, அசா என்பதை போல, மூசா இதாலமிக்கும் முஅத்தல்லன் அது இல்லத்துள்ள இஸ்மா இல்லை என்றால் ஏனி மாலமிக்குனில் முதாஃப் அந்த முதாஃப் இதழ் யாயி முஅத்தலில் ஆகிரி கடைசி இல்லத்துள்ள ஏயின் பக்கம் இலாவு செய்யப்பட்டதா இல்லை என்றால் அப்படிதானங்க. கடைசி இல்லத்துள்ள ஏயின் பக்கம் இலாவு செய்யப்பட்டதா இல்லை என்றால் கடைசி எழுத்து ஏ இருந்துச்சுன்னா அது மன்கூஸு. இப்ப ஷமீலன் மன்கூஸ இது எதை எடுத்துருச்சு? மன்கூஸையும் ஒரு மக்சூரையும் எடுத்துக்கொண்டது. கராமீன் என்பதை போல என்னது? இது ராமியூன் இருக்கும். இது மிசாலின் மன்கூசி மன்கூசுக்கு உதாரணமா இருக்கும். ராமிங்கிறது ராமியூன் தான். கதா கதா என்பதை போல இது மக்சூர் மக்சூரான இஸ்மு. இது மிசாலுன் மக்சூரி. இந்த கதா என்பது மக்சூருக்கு உதாரணமா இருக்கும். கதா என்றால் மா யகூஃபில் ஐனி கண்ணிலே விழுந்து விட்ட தூசியா இருக்கும். கண்ணில் விழுந்த தூசிக்கு தான் என்ன சொல்லுவாங்க? கதாங்குவாங்க. அவையுக்கு முசன்னன் இருமையாக இல்லை என்றால், அவு மஜ்மூஅன் பல்மையாக இல்லை என்றால், அலா ஹஜ்ஜி இது சட்டப்பிரகாரம் தான் முதல் சொன்னோம். சட்டப்பிரகாரம் பன்மையாக இல்லை என்றால் விளங்குதப்பா? அந்த முத்தக்கலிமுடைய ஏயின் பகுதி இலாப செய்யப்படக்கூடிய இஸ்முக்கு இஸ்மின் கடைசிக்கு நீ கசரிச்சு அந்த முத்தக்கலிமுடைய ஏய்க்கு பத்திரிச்சு அதை சுக்குள் செய். கேட்டா அப்ப இது என்னவா இருக்கக்கூடாது? மக்சூரா இருக்கக்கூடாது, மன்கூஸா இருக்கக்கூடாது, இது இருமையாவும் இருக்கக்கூடாது. அப்படிதானங்க? அவையோக்கு முசன்னன் அவ் மஜ்மூஅன் அல்-ஆதி அவருடைய சட்டப்பிரகாரம் பன்மையாக இல்லை என்றால், அதான் முதுகல் ஜம்மா இல்லை என்றால், அல்லது இருமையா இல்லை என்றால், கபுனைனி என்னது? கபுனைனி இருமை, ஸைதீன அது பன்மை. கேட்டுருப்பா? பல செய்திகள் இவனைனி இரண்டு பிள்ளைகள். இப்பதா ஐ அல் அனுபவத்தில் மதுக்கூறத்து மேலே கொள்ளப்பட்டது நாளும் ரி எப்படி படிக்கிறோம்? ரிங்கிற இஸ்மிஷாரா இதாலி முஃபுர விமுதக்கர் இன்னஷிரு விதீவதிகி தாஅலல் உன் தகுதசிர் இஸ்மிஷாரோட படத்தை ஓதிருக்கோம். ஆண்பால் ஒருமையை சுட்டி காமிக்கிற ஒரே வார்த்தை தான். பெண்பால் ஒருமையை சுட்டி காமிக்கிற 10 வார்த்தை இருக்கு. அதில் அங்கே ஓயிட்டோம். அதுல தி ஒண்ணுங்க. ரி ஐல அனுபவத்தில் மதுக்கூறத்து மேலே கூறப்பட்டது நாளும், அதாவது மக்சூரான இஸ்மு மன்கூஸான இஸ்மு இருமை பன்மை. இந்த நாளும் பாருங்க தெற்கி சொல்றாங்க. ரி அல்ல அனுபவத்தில் மதுக்கூறத்து மேலே கூறப்பட்ட நாளும் ஜமீவா அந்த அனைத்து தைக்குது. இது தைக்கீதுன் வியை தைக்கிச்சு கொடுத்தாரு போட்டாங்களா? தைக்கிதை மாணவிங்குவாங்க. அப்படிதானே? ஜமீவ் தைக்கிதை லிபுல நடக்கிறது. ஜானி ஸெய்துன் ஸெய்தான் வந்தான். ஜானி ஸெய்துன் ஐனுஹு ஜானி ஸெய்துன் நஃப்ஸுஹுனா தைக்கிதை மாணவி. புரியுதா? பதி இது அனுபவத்தில் மதுக்கூறத்து மேலே கொள்ளப்பட்ட நாளும் ஜமீவா அந்த அனைத்தும் இது தைக்கிதுல் வியை தைக்கிச்சை கொடுத்தா இருக்கும். இந்த அனைத்தும் அல் யாவு இரண்டாம் ததா ஏவாகிறது. பாதஹா இவைகளுக்கு பின்னால் உள்ள ஏயாகிறது. இந்த நாளும் இது நாளுக்கும் பின்னால் உள்ள ஏயாகிறது. பத்தவுகா அதற்கு பத்தகை செய்வது அந்த அனைத்தும் இந்த ஜமியுகா தைக்குதுல் வியை தைக்கிச்சை கொடுத்தா இருக்கும். இதுதானப்பா இந்த அனைத்தும் கேட்டா உதவுத்ததா நீங்கிறது உதவுத்ததா ஜமியுகாங்கிறது தைக்கிது. அல் யாவு அந்த ஏயாகிறது. என்னது? அந்த முத்தக்களினுடைய ஏயாகிறது. பாதஹா இந்த நாளுக்கும் பின்னால் உள்ள ஏயாகிறது. ஃபத்தஹுஹா இது மூணாவது முத்ததா. யார் ரெண்டாவது முத்ததா? மூணாவது முத்ததா. ஃபத்தஹுஹா அந்த முத்துக்களினுடைய ஏய்க்கு பத்தகை செய்வதாகிறது. உழத்துதியே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. உழத்துதியன் என்ன அர்த்தம்? உழத்துதிய என்பது ஃபத்தஹுஹா என்ற மூணாவது முப்ததாவுக்கு கபர். இந்த ஜும்லா சேர்ந்து யா என்ற இரண்டாவது முப்ததாவுக்கு கபர். இது எல்லாம் சேர்ந்து ரி என்ற முப்ததாவுக்கு கபர். ரைட்டா? இதுல வந்துருச்சா? எப்படி
ஊத்துதியங்கிறது ஃபத்தஹுஹா என்ற மூணாம் முப்ததா கபர். இது ரெண்டும் சேர்ந்து யா என்ற முப்ததா இரண்டாம் முப்ததா கபர். எல்லாம் சேர்ந்து தி என்ற முப்ததா கபர். ஜும்லா கபரா வரணும்னா ஒரு லமீர் மீ ரெண்டு பேர் இருக்குல்ல, அப்படிதான் கேட்டேன். ஊத்துதியங்கிறது லமீர் எங்க பார்த்து மீளுது? ஃபத்தஹா பார்த்து மீளுது. ஃபத்தஹுஹா அதுக்கு ஃபத்தஹ் வச்சு உதாயி ஊத்துதிய ஃபத்தஹி தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கடுத்து இந்த ஜும்லா வந்து யாங்கிற முப்ததா கபர். ஃபத்தஹுஹான்னு ஒரு ஏ இருக்கு, ஆ இருக்கு, ரைட்டா? அதுக்கடுத்து இதுக்கு பின்னால் உள்ளது வந்து தி என்ற முப்ததா கபர். ஏன்னா பஅத ஹான் இருக்கும் அசல்ல, எப்படி இருக்கும்? இது எல்லாம் சேர்ந்து இதுக்கு தி என்ற முப்ததா கபர் அப்படின்னு வந்துருச்சா? அதான் சொல்றாங்க இந்த ஊத்துதிய என்பது கபர் முப்ததி சாலிசி மூணாம் முப்ததாவான ஃபத்தஹுஹா என்பதற்கு கபரா இருக்கும். ஒரு லமீரு அதிலே உள்ள லமீர் ஆகிறது எது? ஊத்துதிய உள்ள லமீர் இருக்குல்ல, அந்த லமீரு ஒரு லமீரு முஸ்தத்திர் ஃபீஹி ஊத்துதியவுல மறைந்திருக்கிற லமீரு ஆயுதம் அது மீளக்கூடியதா இருக்கும். அலா ஃபத்தஹிஹா ஃபத்தஹிஹா மீது மீளக்கூடியதா இருக்கும், அப்படிதானே? மொத்தம் இது ஊத்துதிய ஃபத்தஹி தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் வருதப்பா. ஒரு ஜும்லத் இந்த ஜும்லா கபருல் முப்ததியில் சானி ரெண்டாம் முப்ததா கபருக்கு அலிஃப் தேவையில்லை, ரெண்டு அலிஃப் இருக்க மாதிரி இருக்க. இப்பா ஒரு ஜும்லத்து எத்தனை அலிஃப் இருக்கு? ஒரு ஜும்லத் இந்த ஜும்லா கபர் முப்ததி சானி ரெண்டாம் முப்ததாவோட கபரா இருக்கும். சொல்லுப்பா. அப்போ ஊத்துதி என்பது கபர் முப்ததி சாலிசி மூணாம் முப்ததாவுடைய கபரா இருக்கும். லமீர் முஸ்தத்தில் ஃபீஹி ஊத்துதியலை மறைந்திருக்கிற லமீரை ஆயுதுன் இலா ஃபத்தஹிஹான்னு படிக்கலாம், அல்லது ஃபத்தஹுஹான்னு இருக்குது அப்படி கேள்வி செஞ்சிருது. எழுதுன ஆயுதுன் அலா ஃபத்தஹுஹானே படிக்கிறது. என்ன இங்க தேலாங்க அப்படியே ஃபத்தஹிஹான்னு சொல்லலாம். இந்த லெவல கவனிச்சு ஒரு ஜும்லத்து இந்த ஜும்லா கபர் முப்ததி சானி ரெண்டாம் முப்ததாவுடைய கபரா இருக்கும். எழுதுன ஃபத்தஹுஹா ஊத்துதியன்னு இருக்குல்ல, அப்படி ஜும்லா சேர்ந்து அது யா என்ற முப்ததாவுக்கு கபர். ஒரு ஜும்லத்து கபர் முப்ததி சானி ரெண்டாம் முப்ததாவுடைய கபரா இருக்கும். அல்லதி ஒரு யாவு யாவா இருக்குமே அந்த இரண்டாம் முப்ததாவுடைய கபரா இருக்கும். ஒரு லமீருல் ஆயுது அலைஹி அதன் மீது மீளக்கூடிய இரண்டாம் முப்ததா மீது மீளக்கூடிய லமீர் ஜும்லத்தி ஜும்லாவில் இருந்தும் முந்தின இரண்டாம் முப்ததாவுக்கு மீளக்கூடிய லமீர் அல் ஹாவு என்னவா இருக்கும்? இந்தஹா ஃபத்தஹுஹா ஃபத்தஹுஹான்னு இருக்க தி ஃபத்தஹிஹான்னு படிக்கலாம், ஃபத்தஹுஹான்னு படிக்கலாம். ஃபத்தஹுஹாவில் உள்ள ஏயா இருக்கும். ஒரு ஜும்லத்து இந்த ஜும்லா சேர்ந்து கபர் முப்ததியில் அவ்வரி முந்தின முப்ததாவுடைய கபரா இருக்கும். விதி ஒரு லமீருல் ஆயுது அலைஹி அந்த முந்தின முப்ததா மீது மீறக்கூடிய லமீர் மஹ்தூஃபுன் போக்கப்பட்டிருக்கிறது. தக்தீருடைய தக்தீர் எப்படி இருக்கும்? பஅதஹா அதான் கேட்டேன். பஅதஹா பஅதூன் மட்டும் தான் இருக்கே. பஅதஹா சரி புரிஞ்சு போச்சா? இப்போ என்னதுப்பா? இப்போ முத்தக்கலிமுடைய ஏயின் பக்கம் விலாப செய்யப்படக்கூடிய இஸ்முக்கு கடைசிக்கு கஸ்ர் செய்யணும். முத்தக்கலிமுடைய ஏய்க்கு சுகுன் செய்யலாம், பத்தகம் செய்யலாம். குலாமி குலாமிய சொல்லலாம். தான் கேட்டேன். அதுக்கிட்ட சொன்னாங்க இந்த நாளையும் தவிரங்கிறாங்க. மக்சூரான இஸ்மு மன்கூசான இஸ்மு முதக்கர் தான் ஜம்மு இந்த நாளையும் தவிர இதுல என்ன செய்யணும்? அதுல எல்லாம் ஏ இருக்கும்ல கடைசியில, மன்கூசான இஸ்முல ஏ இருக்கும் கடைசியில. அது என்ன செஞ்சிடணும்? அந்த ஏக்கு சுக்குன் செய்யணும். அந்த முத்துக்கள் ஏக்கு பத்தகம் செய்யணும். முத்துக்கள் ஏக்கு இதுகாமும் செய்யணும். அதை அப்படித்தான ஒரே இடத்தை சேர்ந்து வந்துருச்சுன்னா செய்யணும். அதான் துதுகமுல் யாவு ஏயை இதுகாம் செய்யப்படும். ஃபீகி முத்துக்களிமுடைய ஏயிலே வல் வாவு வாவையும் இதுகாம் செய்யப்படும். வல் வாவுன்னு எனக்கு அர்த்தம் முதக்கர சாஞ்சிபுல வாவு முதக்கர சாஞ்சிபுடைய வாவு இருக்குல்ல, அதையும் வாவை ஏயா மாத்தி துதுகமுல் யாவு விளக்குதா? அந்த மன்கூசான இஸ்மில அதுக்கு அடுத்து வந்து இருக்குது அந்த முதக்கர சாஞ்சிபுடைய வாவு இதெல்லாம் வந்து ஏயா மாத்தி ஏல இதகம் செஞ்சிடும். துதுகமுல் யாவு யாவை இதுகாம் செய்யப்படும். ஈஹிபி யாயில் முத்தக்கல்லிமி முத்தக்கல்லிமுடைய ஏயில் என்ன செய்யப்படும்? இதுகாம் செய்யப்படும். துஃப்தஹு அந்த முத்தக்கல்லிமுடைய ஏய்க்கு பத்தகம் செய்யப்படும். அப்படித்தானங்க? ஷமீல இது அடையவளைந்து விட்டது. அல் மன்கூஸ எது அடையவளைந்து விடுச்சு? மன்கூஸான இஸ்மி அடையவளைந்து விட்டது. இந்த தள்ளிவா வல் முசன்னா இருமையும் அடையவளைந்து விட்டது. வல் மஜ்முஅ பன்மையையும் அடையவளைந்து விட்டது. ஆலத்தில் ஜர்ரி வ நஸபி
ஜர்ரு நசுபுடைய நிலையில் உள்ள விளக்குதுங்க பன்மையையும் என்ன செஞ்ச இருமையையும் அடையொலைந்து விட்டது. எழுத்தன ஏய் நசபு ஜர்ருடைய நிலையில் உள்ள இருமையையும் பன்மையையும் என்ன செஞ்சிருச்சு அடையொலைந்து விட்டது. மன்கூசையும் அடையொலைந்து விட்டது. எழுத்தன மன்கூசா நசபு உதாரணம் ராமிய அப்படிதானங்க எண்ணெய் எரியக்கூடியவன். ராமிய என்ன அர்த்தம்? எண்ணெய் எரியக்கூடியவன் அர்த்தம். என்னதுப்பா? ராமிய சுக்கூனு அந்த முத்துக்களுடைய பதிவு செஞ்சிருக்கோம். ரஃபன் வ நஸபன் வ ஜர்ரன் ரஃபுடைய நேரத்திலையும் நஸபுடைய நேரத்திலையும் ஜர்ருடைய 3 நேரத்திலும் ராமியே தான். ஆதா ராமிய இவன் என்னை எரியக்கூடியவன். ரைத்து ராமிய என்னை எய்கின்றவனை நான் பார்த்தேன். ராமிய என்னை எரிகின்றவனை கடந்தேன். என்னை எரிகின்றவனை கடந்தேன். 3 நேரத்திலும் அப்படிதான் வந்து ராமியே தான் வரும். எழுதுனப்பா மன்கூசா நஸ்பு வல் முசன்னா வல் மஜ்மூஅ في حالة الجر ونسب நஸபு ஜர்ருடைய நிலையிலே இருமையையும் முதக்கர் சால் ஜம்மையை செஞ்சு கிடையாது அடைய விளைந்து விட்டது. அது உதாரணம் மரர்த்து பி ஸைதைய இது என்ன இருமை உள்ளர்கிட்ட என்னது இது இருமை. மரர்த்து பி ஸைதைய என் 2 செய்தியை கடந்தேன். இருமை ஸைதைய தான பாது அங்க இலாஃபத்துடைய இடத்துல நூன் விழுந்துருமில்ல. மரர்த்து பி ஸைதைய என்னுடைய 2 செய்தியை கடந்தேன். அடுத்து மரத்து பி ஸைதிய பன்மை இல்ல இல்ல ஸைதியங்கிறது என்ன இருக்குது? பன்மைடா. ஸைதீனேன்னு இருக்கும், ஸைதீனையேன்னு இருக்கும். ஸைதீனையில நூன் விழுந்துரும். ஆமா அது ஸைதிய அந்த ஏ இருக்குல்ல ஏல இதாம் செஞ்சாச்சு. இப்போ ஸைதிய மரத்து பி ஸைதிய என்னுடைய பல செய்திகளை கடந்தேன். என்னுடைய பல செய்திகளை கடந்தேன். இது என்னது? பன்மை. புரியுதாப்பா? பன்மையிலையும் அந்த ஏஐ கொண்டு ஏழு இதெல்லாம் செஞ்சிட்டோம். அந்த ஏய்க்கு ஒரிஜினல் ஏய்க்கு சுக்குனு முத்துக்களுடைய ஏய்க்கு பத்து இல்ல ரைத்து செய் தைக்கிய நசுபுடைய நேரம் இருமை. ரைத்து செய் தைக்கிய என்னுடைய 2 செய்தியை பார்த்தேன். கேட்டா ரைத்து செய் திய என்னுடைய பல செய்திகளை பார்த்தேன். பன்மை ஏய்க்கு கடைசி இடத்துக்கு சுக்குனு அதுக்கு வந்து பத்தது என்னது முத்துக்களுடைய. அப்போ துதுகமுல் யாவு அந்த ஏய முன்கூசான இஸ்முல உள்ள அல்லது இருமையில் உள்ள பன்மையில் உள்ள முத்துக்கள் ஜம்முல உள்ள ஏயை இதுகாம் செய்யப்படும். பி முத்துக்களுடைய ஏழை இதாம் செய்யப்படும். வல் வாவு வாவையும் இதுகாம் செய்யப்படும். முத்துக்கள் ஜம்முடைய வாவு இருக்குல்ல ரப்போடி நேரத்தில் வாவு தான இருக்கும். வல் வாவு வாவு இதுகாம் செய்யப்படும். ஜம்இல் முதக்கரி சாலிமி முதக்கர் சால் ஜம்மினுடைய முதக்கர் சால் ஜம்முலே வாவையும் இதுகாம் செய்யப்படும். தியாலத்தி ரஃபை ரஃபுடைய நேரத்திலே வாவையும் செய்யப்படும் இதுகாம் செய்யப்படும். வாவை இதுகாம் செய்யப்படும்னா வாவை ஏயாக்கி ஏயில் இதுகாம் செஞ்சிடும். எடுத்துனப்பா இல்ல வாவை ஏன்னா ஒரே இடத்து சேர்ந்ததுல வந்து இதுகாம் செய்ய முடியும். இப்போ வாவை ஏயா மாத்தி ஏயில் இதுகாம் செஞ்சு அந்த முன்னாள் உள்ளதுக்கு லம் இருக்கும் அதை கசலா மாத்திடணும். உதாரணம் முஸ்லி மூணை ஏன்னு இருக்கும். முஸ்லி மூணாவில நூன் போயிடும். முஸ்லி மூயேன்னு வரும். வாவை ஏயாக்கி ஏயை ஏழு இதாம் செஞ்சு முஸ்லி முய்யேன்னு இருக்கும். முய்யேன்னு சொல்ல கேட்டன. அப்போ ஒரு வாவு ஜமீல் முதக்கிரி சாலிமி முதக்கிரி சாலிம் ஜம்மிலே வாவை ஏயில இதுகாம் செய்யப்படும். தியாலத்தி ரஃபை ரஃபுடைய நடத்திலே வாவைன்னா வாவை இதுகாம் செய்ய முடியாது. அதுல விளங்கிற அப்படிதான் வாவை ஏயாக்கி ஏயில ஏயில இதுகாம் செய்யப்படும் என்றால் ஒரே இடத்தை சேர்ந்ததுன்னா இதுகாம் செய்ய முடியும். வாவை ஏன் எப்படி தான் செய்வேன்? மீனு விளங்கப்பட்டுருச்சு. வாவை ஏயில இதுகாம் செய்யப்படுங்கிறதுல இருந்தே விளங்கப்பட்டுருச்சு. உஜூபு கல்பில் வாவி வாவை புரட்டுவது வாஜிபு யா அன் யாவாக புரட்டுவது வாஜிப் என்பது என்ன செய்திருக்கிறது விளங்கப்பட்டுச்சு. இதனால் அண்ணல் ஹர்ஃப ஒரு ஹர்ஃபு லா யுதுகமு அது இதுகாம் செய்யப்படாது. இல்லாபி விசிறி அது போன்றதே தவிர இதுகாம் செய்யப்படாது. ஒரு வஸ்து அது போன்றதுதான் இதுகாம் செய்ய முடியும். ஏன் தான் ஏழு இதுகாம் செய்ய முடியும். பாப கட்டு போய் ஏன் எப்படி அழுத்த முடியாது. தப்போ நீ சொல்வாய் ஜா ஸைதிய ஜா எப்படி இருந்துச்சு? சொல்ல ஸைதூய இருந்துச்சு.
ஜெய்தூய ஜெய்தூனையேன்னு இருந்துச்சு, அது நூன் விழுந்துரும். அதுக்கடுத்து வாவு இருக்கும், வாவு ஏயா மாத்தி இதெல்லாம் செஞ்சு தாலுக்கு கசர் செஞ்சிட்டோம். ஜெய்திய என்னுடைய செய்திகளை செய்தி வந்தான், ஜா ஜெய்தியன்னு அர்த்தம். என்னுடைய செய்திகள் வந்தார்கள், என்னுடைய செய்திகள் வந்தார்கள். கமா தக்குனி சொல்வதை போல யாலத்தின் நசபி வல் ஜர்ரி, நசபு ஜர்ருடைய நிலையிலே சொல்வது. நசபு ஜர்ரு இப்படி தானே சொல்லுவான், நசபு ஜர்ரு நேரத்தில் எப்படி சொல்லுவான், ஜெய்தியன்னு தான் சொல்லுவான் பன்மையில, அப்படிதானே? ரைத்து ஜெய்திய மருத்து பி ஜெய்தியங்கிற மாதிரி ரஃபுடைய நேரத்தில் தான் சொல்லணும், ஜா ஜெய்திய தான் சொல்லணும். இதுல விளங்குதா? நசபு ஜர்ரு நிலையில மாதிரி தான் ரஃபுலையும் சொல்லணும். ஒரு அசல் போட்டு காமிக்கிறான் பாரு, அசல் ஜெய்தூயேன்னு இருக்கும். அசல் எப்படி இருக்கும், ஜெய்தூனையேன்னு கூட இருக்கும். என்ன இருக்கும், நூல் விழுந்துருச்சு. அதுக்கடுத்து ஜெய்தூயேன்னு இருக்கு. இஜித்தமாத்தில் வாவு வல் யாவு, வாவும் ஏயும் ஒரு கலிமாவில் ஒன்று ஓடிவிட்டது. சபக்கத்து ஏதாவுமா ரெண்டில் ஒன்று முந்திருச்சு. சுக்குனை கொண்டு முந்திருச்சு, அப்படித்தானே? வாவுல சுக்குன்ல இருக்கே, அது இப்ப குனிபத்தில் வாவு வாவை புரட்டப்பட்டு விட்டது. எப்படி யாவாக புரட்டப்பட்டுருச்சு. சும்ம குலிபத்தில் லம்மத்து லம்மத்தை புரட்டப்பட்டு விட்டது. கசரத்தன் கசரத்தாக புரட்டப்பட்டுருச்சு. ரேட்டா முடிஞ்சு போச்சா? தும்ம மா கபல வாவின், வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு செய்யப்பட்டிருந்தால் பக்கத்து 20க்கு நீ கசர செஞ்சிரு. வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு தானே செய்யப்படும். முஸ்லிம் மூண என்னது, முஸ்லிம் மூண வாவுக்கு முன்னால் எழுத்து லம்மு தானே செய்யப்பட்டிருக்கு. வாவை ஏயா மாத்தினதுக்கு பிறகு அந்த லம்முக்கும் செஞ்சு கசர செய்யணும். லம்ம கசராய்க்கணும், லம்ம கசராய்க்கணும். அதான் சொல்ல வெய்யும் தும்ம இப்படி கூட சேர்க்கணும். வெய்யும் தும்ம மா கபல வாவின், வாவுக்கு முன்னால் எழுத்து லம்பு செய்யப்பட்டிருந்தால் பக்ஸில்ஹு, அதுக்கு என்ன செஞ்சிரு, கசர் செஞ்சிரு. எஜிபு கசருவது, கசர் செய்வது வாஜிபாகும். வஅத கல்பில் வாவி யான், வாவை ஏயாக புரட்டியதற்கு பிறகு, இதுகாமியா ஃபில் யாயி, ஏயை ஏரியிலே இதுகாம் செஞ்சதுக்கு பிறகு அந்த லம்மையும் கசரா திரும்பப்படும். கேட்டனப்பா? ஆவுலாய் உலாமியேங்கிறதை போல. அதுக்கு உதாரணம், இவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள். உலாமிய எப்படி ஜஸ்ல உலா மூய எப்படி ஆவுலாயி முஸ்லிம் மூணையேன்னு இருந்துச்சு. நூனை தூக்கிட்டோம், முஸ்லிம் மூயேன்னு இருந்துச்சு. வாவை ஏயாக்கி ஏ இருக்கலாம் செஞ்சு முஸ்லிம் முய்யேன்னு இருந்துச்சு. லேசுக்கா வேண்டி முஸ்லிம் மிய்யே. இன்கான மாக்கபல் வாவி, வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து, வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து மஃப்தூஹன் என்ன செய்யப்பட்டிருமையானால் பத்திரி செய்யப்பட்டால் உபுகியத்தில் பத்தகத்தை அப்படியே தரிப்படுத்தப்படும். வாவுக்கு முன்னால் உள்ள என்ன செய்யப்படுது, என்ன சொல்லலாம் தெரியுதா? இது மம்தூதான இஸ்மார் தாங்கிறாங்க. என்னது மக்சூரு, மக்சூருக்கு ஆப்போசிட் மக்சூர். மக்சூரான இஸ்மா இருந்தா அலிப அப்படியே வச்சிடணும், அதாவது அந்த பத்தக அப்படியே வச்சிடணும். விளங்குதா? பத்தக அப்படியே வச்சிடணும். விளங்குதா? அதுதான் சொல்றாங்க மக்சூரான இஸ்மா இருந்தா என்ன செய்யறது, மம்தூத் அல்ல மக்சூர். பையின்கான மாக்பல் வாவி, வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து மஃப்தூஹன் மத்தக செய்யப்பட்டதா இருந்தால் உபகியத்தில் பத்தகத்தை அப்படியே தரிப்படுத்தப்படும். விளங்குதுப்பா? அதான் மக்சூரான இஸ்மா இருந்தா பத்தகத்தை அப்படியே வச்சிட வேண்டியதுதான். விளங்குதா? ஆவுலாயி முஸ்தஃபைய, ஆவுலாயி விளங்குதா? ஆவுலாயி பைய பாரு, முஸ்தஃபௌன, முஸ்தஃபௌனவுல என்ன செஞ்சிருது, விளங்குதுப்பா? ஜம்மு முஸ்தஃபா, முஸ்தஃபாவுடைய பன்மையான முஸ்தஃபௌனவுல வந்து முஸ்தஃபையன்னு சொல்றது. எடுத்துனப்பா? முஸ்தஃபௌன நூறு தள்ளிடுவோம்பா, நூனை தள்ளிடுவோம். எடுத்து வாவு இருக்கும், கேட்டது வாவை ஏயாக்கி ஏயில இது காமிச்சு முஸ்தஃபையங்கிறது அப்படியே வச்சிருக்கோம். முஸ்தஃபைய பத்தங்கிறது லேசான யாரும் தானே. கேட்டேன் சிலவங்க முஸ்தஃபியேங்கிறாங்க, சிலவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முஸ்தஃபிய. கேட்டேன் உதயல் கூட்டம் அந்த அலிபை ஏயாக்கி ஏயில இது காமிச்சு முஸ்தஃபியேங்கிறாங்க. புதியல் கூட்டம் சச்சுக்களை சொல்றாங்க. முஸ்தஃபையேன்றணும். முஸ்தஃபாவுடைய ஜம்மு முஸ்தஃபௌன, அந்த முஸ்தஃபௌனவுல வந்து முத்துக்கள் இப்படி ஏழுக்கு இல்லாம செய்யும் போது நூனை தள்ளிடுவோம். வாவை ஏயா மாத்தி
முஸ்தஃபைய. எப்படி சொல்லிடுறது? முஸ்தஃபைய. முஸ்தஃபைய. என்ன பைய? முஸ்தஃபைய. ஆமா, எப்படி சொல்லு. அப்போ சொல்லுப்பா, வாவுக்கு முன்னால் விழுந்து லம்பு செய்யப்படுதா நீ கசர் செஞ்சிரு. அப்படி கசர் செஞ்சினா யகுன் லேசா போயிடும். என்ன செஞ்சிடும்? லேசா போயிடும். முஸ்லிம் மூணாவில் வந்து முஸ்லிம் மிய்யன்னு சொன்னாதான் லேசு. முஸ்லிம் முய்யன்னா கஷ்டம். முஸ்லிம் மிய்யன்னா ஈஸியா இருக்கு. யகுன் பி லம்மில் ஆயி ஏக்கு லம்ப கொண்டு படிப்பா. இது மீன் ஆனை யகுனில் இருந்து வந்தது. ஆனை யகுனு என்று சொல்வார்கள். இதா சவுல ஒரு வஸ்து லேசாகிவிட்டால் ஆனை யகுனு என்று சொல்வார்களே, அது இருந்து வந்துச்சு. இது லேசாயிடும். ஒரு முராதிங்க நோக்கம் அன்னகு இதா உதுகிமே அது இல்காம் செய்யப்பட்டு விட்டால் என்ன செஞ்சிடணும்? கசர் செஞ்சிட்டீங்கன்னா லேசா பேர். யசுகுலு யஹுஃபு லேசாயிடும். யஹிஃபு யசுகுலு யஹிஃபு. சரி, இப்போ அலிஃபா இருந்தா அலிஃப் அப்படியே தரிப்படுத்திட வேண்டியதான். அலிஃப் அணிஞ்சிட வேண்டியதான். அப்படியே தரிப்படுத்திட வேண்டியதான். அலிஃபன் அலிஃபை சல்லிம் நீ சலாமத்தா உற்று உத்துருக்குஹா அதான் ஆதிகாதிய நிலையில விட்டுரு. இப்போ யஷ்மலுல் மக்சூரை எது எடுக்கும்? மக்சூரை மக்சூரை எடுக்கும் பாரு. ஃபதாயே ஏ ஒருமையில் இதுகாம் செய்யும்போது ஃபதா ஃபதா ஃபதாவுல ஃபதாயே அலிஃப் அப்படியே வச்சிரு, சலாமத்தாக்கிரு, போய்க்கிறாரு. அசாயே என் குச்சி, ஃபதாயே என் இளைஞன். விளங்குதான் கேட்டேன். ஆமா. ஃபதாயே என் அசாயே என் குச்சி. ஒரு முசன்னா இருமை ஆலி ரஃபி ரஃபுடைய நிலையிலே இருமையாகிறது. ஆதானிய குலாம் ஆயே ஆதானி அலிஃப் அப்படி வைக்கிறோம். ஆதானி குலாம் ஆயேன்னு சொல்லணும். இது இருமை என்ன சொல்லணும்? குலாம் ஆய. ஆதானி குலாம் ஆயே. ஆனா உதயல் கூட்டம் என்ன சொல்றாங்களா? பாவை ஏயாக்கி ஏயில ஏயை இதுகாம் செய்யுங்கிறாங்க. குலாம் ஈயேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? குலாம் ஆயவல வந்து என்ன சொல்றாங்க? ஆமா. அது வஃபீல் மக்சூரி மக்சூரான இஸ்மிலே அன் உதயல மக்சூரான இஸ்மிலே அன் உதயல் கூட்டத்தை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்கிலாபுஹா யா அன் ஏயாக அதை திருப்போது அசனுன் அழகா இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? எப்படி? வஃபீல் மக்சூரி மக்சூரான இஸ்மிலே அன் உதயல் கூட்டத்தை தொட்டும் இன்கிலாபுஹா அந்த அலிஃபை யா அன் ஏயாக திருப்போது அசனான் அழகா இருக்கும் என்று உதயல் கூட்டத்துடன் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏனி அன்ன உதயலன் உதயல் கூட்டம் பத்திலூன அலிஃபன் அலிஃபன் மக்சூரி மக்சூருடைய அலிஃபை திருப்புகிறார்கள், மாத்துகிறார்கள். யா அன் எப்படி? ஏயாக மாத்துகிறார்கள். யுதுகை மூனகா அந்த ஏயை இதுகாம் செய்யறாங்க. ஏயா மாத்தி ஏயை இதுகாம் செய்யறாங்க. பி யாயில் முத்தகல்லிமி முத்தகல்லிமுடைய ஏயில இதுகாம் செய்யறாங்க. எப்பூரோட அவங்க சொல்றாங்க அசியே அசாயே வில நம்ம அசாயே அப்படி விடுங்கிறோம். அசாயே ஃபத்தாயேன்னு சொல்லிட்டு. ஆனால் உதயல் கூட்டம் என்ன சொல்றாங்க? ஏங்க அலிஃபை வச்சுக்கிட்டு சிரமமா இருக்கு, அலிஃபை தள்ளுங்க. ஆமா, அந்த அலிஃபை வந்து ஏயா மாத்திருங்க. அசையன்னா வரும். அலிஃபை தள்ளிட்டோம்னா அலிஃபை மட்டும் தள்ளிட்டோம்னா ஃபத்தா அப்படியே தான். அசைய எப்படி சொல்லிடுறது? ஆமா. அசாயே அசாயாவில் அசைக்கேங்கிறது விளக்குதா? ரைட் தான், அப்படியே சொல்லி அசைக்கேன்னு சொல்லிடுறது. அசாயே ஒரு அசைக்க என்னுடைய என்னுடைய குச்சி. மீனுயில ஒரு அற்புதமான கவி சொல்றான். மீனுயிரை கட்டுப்பட்டு தான் கவுலு ஷாஹித் கவிஞனுடைய சொல்லு. அதாவது அவங்க பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க போடுது. எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கும்? நம்ம மௌத்தானும் பிள்ளைகளாம் நம்ம குளிப்பாட்டி நம்மளுக்கு ஜனாதத்தில் வச்சு கொண்டு போய் அடக்கணும் தான் எல்லாம் விரும்புவாங்க. ஆனால் என் பிள்ளைகள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டானுவோ அப்படின்னு. ஆனால் எல்லா மனிதனும் போதான் போகிறான். ஆனால் என் பிள்ளைகள் என்னை குளிப்பாட்டுவது எனக்கு சிறந்தது. என் பிள்ளைகள்லாம் என் பின்னால் இன்னும் தொழுவது தான் சிறந்தது. பிள்ளைக்கு போய் அப்பா வந்து என்ன செஞ்சாருன்னா ஜனாதா தொழுறது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படிதானே? பிள்ளைகள் இறந்து தாப்பனார் நின்று தொழுவிச்சாருனா, தாப்பனார் போய் மையத்தை குளிப்பாட்டினார்னா, எனக்கு தண்ணி ஊற்றணும், நீ நான் உனக்கு ஊற்றுறாங்க வரல. அதாங்க சொன்னான் அந்த கவியில பாரு. சபகு அவைக்க என்னுடைய ஆசையில் அவர்கள் முந்தி விட்டார்கள். என்னுடைய ஆசையில் அவர்கள் முந்தி விட்டார்கள். அவங்க நான் தான் மூத்தாகி என் பிள்ளைகள்லாம் குளிப்பாட்டுன்னு நினைச்சேன். ஆனா என் ஆசையில் என் பிள்ளைகள் நான் முந்திட்டான். சபகு அசவைய என்னுடைய ஆசையில்
என்னுடைய விருப்பத்தில் என் பிள்ளைகள் முந்திட்டாங்க. வயனக்கூ லி ஹவாஹும், அவங்களுடைய ஆசையில் அவர்கள் தீவிரித்து விட்டார்கள், அவர்கள் முந்தி விட்டார்கள். வயனக்கூ லி ஹவாஹும், அவங்களுடைய ஆசையில் அவர்கள் முந்தி விட்டார்கள். ஆமா, அஸ்ரஅவுடைய அர்த்தமா விரைந்து விளங்குதா? அவர்கள் கூண்டோட அவங்கள மூத்து அழிச்சிருச்சு. அவங்க வந்து எழுச்சிட்டாங்க, கூண்டோட அழிச்சிட்டாங்க. ஒரு குள்ளி ஜம்பின், ஒவ்வொரு விழாவுக்கும் உண்டு மசுரான், விழுவது உண்டு. இந்த விழா ஒரு நாளைக்கு விழுந்து கிடக்கும். இந்த விழாவுக்கு நீக்கி ரூ இருக்கிறதுனால தான் நிக்குது. ரூ போயிட்டா விழா என்ன செஞ்சிடும்? அப்ப எல்லா மனிதனும் ஒரு நாளைக்கு விழுந்துடும். அதான் மண்டையை போட்டான்னு சொல்றான்ல, மண்டையை ஒரு நாளைக்கு போட்டு நம்ம எல்லாருமே நல்லா நீட் ஆய்வு தருவாங்க. நல்ல சேவை செய்து. அப்போ ஒரு குள்ளி ஜம்பின், ஒவ்வொரு வலாவுக்கும் உண்டு மசுரான், விழும் விடம் உண்டு. எல்லா விழாவும் விழுந்துரும். இந்த விழா விழுந்துரும். ஊட்டி விழுந்துருவான்ல, ஊட்டி விழுந்துருச்சு. ரூ போயிட்டா ஊட்டி விழுந்துரும். அப்ப இங்க பாருங்க, சபக்கு ஹவையேங்கிறான். ஹவாயேன்னு இருந்துச்சு அசல்ல. அசல் எப்படி இருந்துச்சு? அதுதான் ஹவைய. பாப அலிப ஏயா மாத்தி ஏழு தான் செய்தான். ஹவையே அசலுவும் ஹவாயே போட்டாங்கல்ல. வாகுதாவன்